8வது ஊதிய குழுவில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பல முக்கிய அறிவிப்புகளுக்காக காத்திருக்கிறார்கள். அவற்றில் முக்கியமான ஒன்று மத்திய அரசு ஊழியர்களுக்கான கம்யூட்டேஷன் ஓய்வூதிய காலத்தை 15 ஆண்டுகளில் இருந்து 12 ஆண்டுகளாக குறைப்பது குறித்த விவாதம் மீண்டும் தொடங்கியுள்ளது. 11 மார்ச் 2025 அன்று நடைபெற்ற ஸ்கோவா கூட்டத்தில் கம்யூட்டேட் பென்ஷன் அதாவது மாற்றப்பட்ட ஓய்வூதியம் குறித்த பிரச்சினை எழுப்பப்பட்டது. அப்போது நிதித்துறை இதை 8வது ஊதிய குழுவின் குறிப்பு விதிமுறைகளில் சேர்க்கலாம் என்று தெரிவித்திருந்தது. இதனால் இந்த பிரச்சினை ஸ்கோவா கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலில் இருந்து நீக்கப்பட்டது. 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் மூலம் மட்டுமே இப்போது இது குறித்து முறையான முடிவை எடுக்க முடியும் என நிதித்துறை கருதுகிறது. ஓய்வு பெற்றவர்களுக்கு முன்னர் பெறப்பட்ட ஓய்வூதிய முன்பணத்தை மீண்டும் வழங்குவதற்கான கால அளவை 15 ஆண்டுகளுக்கு பதிலாக 12 ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என்று ஊழியர் அமைப்புகள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்து வருகின்றன. 8வது ஊதிய குழுவை உடனடியாக நிறுவி தங்கள் கோரிக்கைகளையும் சேர்க்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரியுள்ளனர். தேசிய கவுன்சில் பணியாளர் தரப்பு கூட்டு ஆலோசனை அமைப்பு முன்பு மத்திய அரசை மாற்றப்பட்ட ஓய்வூதிய மறுசீரமைப்பு காலத்தை 15 ஆண்டுகளில் இருந்து 12 ஆண்டுகளாக குறைக்க வலியுறுத்தியது. எனினும் அந்த கால மாற்றத்திற்கான எந்த காரணத்தையும் சுட்டிக்காட்டவில்லை. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கூட்டமைப்பு 1981ஆம் ஆண்டு மத்திய சிவில் சர்வீசஸ் ஓய்வூதிய மாற்ற விதிகளின் விதி 10A திருத்தி 38 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட ஓய்வூதிய மாற்று விதிகளை ஆராயுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியது. கூடுதலாக 1986ஆம் ஆண்டு பொது காரண வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஏன் இந்த பிரச்சனையில் புதிய பார்வையை கோருகிறது என்பதை கோடிட்டு காட்டும் விரிவான குறிப்பை கூட்டமைப்பு இணைத்துள்ளது. ஏனெனில் கடந்த 38 ஆண்டுகளில் பல அளவுருக்கள் மாறிவிட்டன. கூட்டமைப்பு தனது கடிதத்தில் 5வது சம்பளக்குழு அறிக்கையை மேற்கோள் காட்டியது. இது மாற்றப்பட்ட ஓய்வூதிய மறுசீரமைப்புக்கான 15 ஆண்டுகளை 12 ஆண்டுகளாக குறைக்க பரிந்துரைத்திருந்தது. குறிப்பின்படி மத்திய அரசு அதை ஏற்கவோ நிராகரிக்கவோ இல்லை. பிரதமர் நரேந்திர மோடி 8வது ஊதிய குழுவை அமைக்க ஜனவரி மாதம் ஒப்புதல் அளித்தார். இது ஜனவரி 1, 2026 முதல் செயல்படுத்தப்பட உள்ளது. அரசாங்கம் தற்போது ஆணையத்தின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை முடிவு செய்து வருகிறது. இருப்பினும் ஓய்வூதிய மாற்றம் மற்றும் மறுசீரமைப்பு காலம் குறித்து எந்த முறையான அறிவிப்பும் இன்னும் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் 8வது சம்பள குழுவை நிறுவுவதற்கான ஒப்புதலுடன் அரசாங்கம் மாற்றப்பட்ட ஓய்வூதிய மறுசீரமைப்பு காலத்தை 15லிருந்து 12 ஆண்டுகளாக குறைக்கும் என பொருளாதார வல்லுநர்களும் ஊழியர்களும் ஊழியர் சங்கங்களும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.